SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். அம்பேத்கர் அவர்கள் வம்புக்கு இழுக்கக்கூடியவரா, புரட்சியாளர் அம்பேத்கர் பெயர் உச்சரிக்க கூடாதா என்கின்ற ஒரு புரிதல் கூட உள்துறை அமைச்சருக்கு கிடையாது என்கின்ற போது அந்த பதவி எதற்காக உள்துறை என்கின்ற பதவியே புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து தந்தது. இந்திய நாடாளுமன்றமே புரட்சியாளர் அம்பேத்கர் போட்ட இந்தியாவிற்கு பிச்சை. அயல் நாடுகளுக்கு சென்று கல்வி கற்றவர் புரட்சியாளர் அம்பேத்கர். உலக நாடுகளுக்கு 65 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளுக்கு சென்று அரசியலமைப்பை வார்ப்பு கொடுத்தவர், யாத்து வழங்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அத்தகைய சிறப்புக்குரியவர் தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம் என்கின்ற சமூக நிலை இழிவு நிலைகள் இந்தியாவில் தேங்கி கிடந்த காலங்களில் அயல் நாடுகளுக்கு சென்று பொருளாதாரம், சட்டம், தத்துவம், சமூகவியல் என்கின்ற பாட பிரிவுகளை எல்லாம் முனைவர் பட்டம் பெற்றவர் புரட்சியாளர் அம்பேத்கர். 2 மாதங்களிலே 2 PhD வாங்கியவர். இத்தகைய சிறப்புக்குரிய அம்பேத்கரை உச்சரிக்க கூடாது என்கின்ற சொன்னால் இந்த நாட்டில் சனநாயகம் இருக்கிறதா? கடலூரில் தந்தை பெரியார் கலைக்கல்லூரி மாணவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரிவள்ளல் இணைப்பில் இருக்கிறார். பாரிவள்ளல், வணக்கம். முழு விவரம் என்ன? கடலூர் பெரியார் கலைக்கல்லூரி மாணவர்கள் இன்று அதாவது கல்லூரி வாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நாடாளுமன்றவையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா சட்டமேதை அம்பேத்கர் அவமதிக்கும் விதமாக பேசிய விவகாரம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதன் ஒரு பகுதியாக கடலூர் பெரியார் கலைக்கல்லூரி மாணவர்கள் கல்லூரி வாயில் முன்பு அமித்ஷாவை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் போராட்டம் நடத்தாங்க. இதுல மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் உருவப்படத்தை எரித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்திருக்காங்க. உள்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும், மத்திய அரசை கண்டித்தும் மாணவர்கள் அமைப்பானது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் கல்லூரி வளாகத்தில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.